சிட்டிங் டான்ஸர் ஆக்டரா சின்ன சின்ன வேஷத்துல நிறைய நடிச்சிருக்கா. இப்போ தொடர்ந்து அவளுக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கல சார். இந்த மாதிரி பார்ட்டி, சிம்பு அண்ணா பர்த்டே பார்ட்டி, இந்த ஒரு பெரிய பெரிய இருக்காங்களா, ஸ்டேஜில் போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ண, டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாக்கா சிஎம் செல்லில் போய் மனு எழுத போனால் காலையில் போனேன்னா 9 மணிக்கு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருப்பேன். அங்கே யாராவது பார்த்து சாப்பாடு கொடுத்தா தான் சாப்பிடுவோம். அவங்களாம் பார்த்து ட்ரெஸ்ஸு, தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு, பொங்கல் ட்ரெஸ்ஸுனால சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி எங்கள் 2 பேருக்கும் தூங்குவேன். ஒரு 10 ரூபாய்க்கு பாதம் கூட வழி இல்லை சார். திடீர்னு கேன்சர் கட்டி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. என்ன அந்த ஆப்ரேஷனுக்காக வேண்டி எனக்கு சார் உங்கள் உதவி எனக்கு கண்டிப்பாக தேவையில்லைன்னு சொல்லலாம். எனக்கு ஒரு உதவி செய்யுங்க சார். என்னால் வேலைக்கு போக முடியாது, நான் ஆக்டர்ஸு, எனக்கு ஏதாவது உங்கள் கேப்டன் டிவியில் வாய்ப்பு கொடுங்க சார் கேட்டேன். வீட்டுக்கு வந்த 4வது நாள் எனக்கு ஃபோன் வருது, கேப்டன் டிவியில் உங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. ஊரே ஆச்சரியப்படுது எங்கள் ஊரில். கையெடுத்து கும்பிட்றேன். கால் இல்லாத பொண்ணுக்கு பார்க்குறவங்க எல்லாரும் யாராவது இருந்தாலும் என் பொண்ணுக்காக எனக்காக வணக்கம் சார். எப்படிமா இருக்கீங்க? உடம்பு சரியில்லாமல் ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சு சார். ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி கிட்னியில் பிரச்சனை வந்து என்னால் எந்த ஒரு வேலை அவ்வளோ நடக்க முடியாது. 2 காலம் இடுப்பு பேலன்ஸும் இல்லை. அவர் இறந்துட்டார். இறந்து 10-15 வருஷம் ஆகுது. 10 ரூபாய்க்கு பாதம் கூட வழி இல்லை சார். திடீர்னு கேன்சர் கட்டி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. என்ன அந்த ஆப்ரேஷனுக்காக வேண்டி எனக்கு கையில் காசு எதுவுமே கிடையாது. வண்டி சார்ஜுக்கும் வழி இல்லை. என்ன பண்ணுறது தெரியல. அவள் 2000 ரூபாய் ஊனமுற்ற பென்ஷன் வாங்குறா சார். அந்த 2000 ரூபாயும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவங்க எனக்கு ஒரு 1000 ரூபாய் தராங்க. அந்த 1000 ரூபாய் கேஸ் வாங்குறதா சாப்பிட்றதா? என்னால் வேலைக்கு 72 வயசு ஆகுது. என்னால் வேலை எதுவும் செய்ய முடியாது. அவளாலே 2 காலில் இடுப்பு பேலன்ஸ் இல்லை. அதனால் சிட்டிங் டான்ஸர் ஆக்டரா சின்ன சின்ன வேஷத்தில் நிறைய நடிச்சிருக்கா. இப்போ தொடர்ந்து அவளுக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கல சார். எப்பயாவது ஊனமுற்ற கேரக்டர் வந்தால் தான் 500 ரூபாய் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. அந்த 500 ரூபாய் வச்சு நாங்கள் எப்படி சாப்பிட்றோம்? 2 பேரும் சேர்ந்து போகிறோம். எனக்கு ஒரு இவங்க தான் பார்க்கணும். மாத்திரை மருந்து செலவு பண்ணி நான் தான் இருந்தேன். டாக்டருங்க என்ன சொல்றாங்கன்னா 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் குறைஞ்சு 1 வருஷமா மருந்து மாத்திரை வெளியில எழுதி கொடுத்துறாங்க. மருந்து மாத்திரைக்கு போகாம இருக்க முடியாதான்? போனா உயிர் வண்டி காசு இங்கேருந்து அவளால வண்டி பஸ் ஏற முடியாது. என்னாலையும் பஸ் ஏற மாடு முட்டி இடுப்புல கிராச் விட்டு என்னால் பஸ் ஏற படி ஏற முடியல, இறங்க முடியல. 2 பேரும் வீல் சேரில், அவள் வீல் சேரில் ஏறா இறங்குற அவள் தான். 2 பேருமே ஆட்டோவில் தான் போகணும் வரணும். ஆட்டோ காசு ஒரு நாளைக்கு 750 ரூபா 800 ரூபா கேட்குறாங்க. போக 350 ரூபா, வர 350 ரூபா. டாக்டருங்க சார் நீங்கள் உயிர் பழைக்கிறனாக்கா நீங்கள் வந்து தான் வாங்கணும். எங்களால் முடிஞ்ச கடமையை நாங்கள் செய்கிறோம். கடவுள்லாம் டாக்டர்லாம் ஒரு தெய்வத்துக்கு சம்மந்தம் சொல்லணும். அவங்க அவ்வளோ நல்லா பார்க்குறாங்க. எங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொன்ன பெரிய டாக்டர் அவர் டாக்டர் வந்து நேரில் நாங்கள் இருக்கிறோமா, நீங்கள் எதுக்காக அழுவுறீங்க, எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, எனக்கு யாருமே இல்லை, என் பொண்ணு உனக்கு யார் தான், என் பொண்ணு கால் இல்லை வெளியில் உட்காந்துருக்குதுன்னு சொன்னேன். உடனே டாக்டர் வந்து அந்த சீஃப் டாக்டர் ஐசியூல கொண்டாந்து உட்கார வச்சு நாங்கள்லாம் இருக்கிறோம், நீ கவலைப்படாத, உன் உயிரை நான் காப்பாற்றுறேன்னு. உயிரை நான் இருக்கும்போது இங்கே எதுக்கும் கவலைப்பட, காலையில் நைட்டு வரைக்கும் இங்கே தான் இருப்பேன், அதுக்காக ஆடுறேன். உடனே என் பொண்ணை கூட்டு வந்து ஐசியூல உட்கார வச்சுட்டாரு என் பக்கத்தில். இந்த ஆப்ரேஷன் நல்ல மாதிரி முடிஞ்சு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, டிஃபன் எல்லாமே எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் மொத்த பேரும் அது அடையாள ஹாஸ்பிட்டல்னு சொல்ல முடியாது, அது ஒரு கோயில் தான் சொல்லணும். இப்போ மருந்து மாத்திரை சாப்பிடலாம் நான் செத்து போயிடுவேன் சார். இவங்களுக்கு வர தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயே ஆகணும். வாரம் வந்து 7 நாளைக்கு ஒவ்வொரு வாரமும் வந்து போனோம். அட்டெண்டர் கேட்பாங்க, நானும் கூட போய் ஆகணும். அட்டெண்டர் எனக்கு யாருமே இல்லை. திருவேற்காடு கோயிலில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரி அம்மா கூட்டிகிட்டு போய் அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து டாக்டர் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அம்மா எனக்கு யாரும் நீங்கள் அப்புறம் அவங்கள கூப்பிட்டு வர தீபாவே போதும், இந்த பொண்ணை கூப்பிட்டுவாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்ல அந்த அளவுக்கு பார்க்குறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். திடீர்னு என்னை காப்பாற்றணும் தெய்வமாக அந்த சீஃப் டாக்டர், பெரிய டாக்டர், அவர் பேர் அரவிந்த் சார். அவர் தான் சார் என் உயிரை காப்பாற்றுனது. இன்ன வரைக்கும் இருக்கேன். இப்போ நான் தொடர்ந்து 1 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் நான் உயிரோடு இருக்க முடியல. கிட்னியில் வர பிரச்சனை. உங்களுக்கு உடல்நிலையில் முதல்ல ஏற்பட்ட ப்ராப்ளம்னா என்ன? கிட்னி ப்ராப்ளம் தான். 2 கிட்னியும் ஃபெயிலர்னு சொல்லிட்டாங்க. நான் அழுவா, அவள் அழுவா, 2 பேர் தான், வீட்டில் யாரும் இல்லை. 1 வாரம் என் வீடு சாகுடு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பார்த்து அவள் அழுவா, நான் பார்த்து இவளால் நான் விட போக முடியாது. ஒரு கிளாஸ் தண்ணி கூட எடுத்து கொடுங்க, அது தலைவாரம் குளிப்பாட்டை. கிட்னி பிரச்சனை எப்போ ஏற்பட்டுச்சு உங்களுக்கு? 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஆகுது, 4-5 வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட. அப்புறம் அங்கே ஒரு டாக்டர், அந்த டாக்டர் வீட்டில் நான் வேலை பார்த்தேன். அந்த டாக்டர் காசு எதுவும் வேணாம், இது லேசர் ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி ஒன்றும் பயப்படாத, நான் நல்லா செஞ்சிடறேன் சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி விட்டாரு. அதுலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை.
அதுக்கும் கிட்னிக்கு மாத்திரை டெய்லி சாப்பிடணும். சாப்பிட்டுட்டே இருக்கணும். சாப்பிடலன்னா அவ்வளோதான். அதுக்கும் காசு கொடுத்து வாங்கணும். ப்ரெஷர் மாத்திரையா 1000 ரூபாய் 1500 ரூபாய் வருது. அந்த மாத்திரை கிட்னி மாத்திரை சாப்பிட்றதுக்கு வருமானம் இல்லை. இவ காசு 2000 ரூபாய் தான். நானே 500 ரூபாய் 1000 ரூபாய் அது மருந்து மாத்திரை விலையே. கேன்சர் நிறைய உதவி பண்ணிருக்கேன் நான். அடுத்து உங்களுக்கு இந்த புற்றுநோய் ப்ராப்ளம் எப்போ வந்துச்சு? கேன்சர் திடீர்னு போன மாசம் டிசம்பர் மாசம் குளிச்சுட்டே இருக்கேன். குளிக்கும் போது நெஞ்சில் அப்படியே கோலி உருண்ட மாதிரி உருள்ற மாதிரி இருந்துச்சு. என்னது உருண்டது எப்படி தள்ளன எப்படி வருது? இப்படி பயந்து போய் நான் பிரைவேட் டாக்டர்கிட்ட போய் காமிச்சேன். இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரியல, நெஞ்சில் எப்படி தள்ளன எப்படி வருது? 2 நாள் கழிச்சு அந்த கட்டி கொஞ்சம் பெருசா ஆச்சாமா ஆன மாதிரி இருந்தது. பயந்து போய் டாக்டரை காட்டினா இது கொழுப்பு கட்டின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் தான் சரியா போடும் அது இதுன்னு சொல்லி சரி இருந்து அங்கங்கே கடனை வாங்கி ஒரு 40,000 50,000 வரைக்கும் செலவு பண்ணி எல்லாம் பார்த்தா கட்டியில் அது கேன்சர் கட்டினா அந்த கேன்சர் கட்டி ஆப்ரேஷனுக்கே 2 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்லிட்டாங்க. 2 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்லி எங்கே போய் கேட்கறதுன்னு காப்பீடு எடுத்து வச்சு ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் போனேன். நானும் என் பொண்ணும், வேற யாரும் கிடையாதுல்ல. அவர் டாக்டர்கிட்ட போய் காலில் வந்து அழுகுறாங்க. சார் என் உயிரை காப்பாற்றுங்க சார், கால் இல்லாத பொண்ணு யாரும் இல்லை, நான் இல்லைன்னா அவள் இல்லை, இறந்தா 2 பேரும் ஒன்றா இறந்து போயிடணும், இந்த மாதிரி இறந்துச்சு சார். அழுகும்போது அவர் சொல்றாரு 2.5 லட்சம் ஆகும், எங்க இப்போ நீ அடையாறு கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு போங்கன்ட்டாங்க. எல்லாரும் 3 வேளை சாப்பிட்றாங்க. நான் சத்தியமா சொல்றேன் கடவுள் மேலான, ஒரு வேளை தான் சாப்பிட்டு காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு இருந்துக்கான சாயங்காலம் 6 மணிக்கு உட்காணும். சாயங்காலம் 6 மணிக்கு ஹாஸ்பிட்டலே தான் உட்காந்துட்டு வந்து உடனே படுத்துருவோம். ஏதோ இருக்குது 2 இட்லி வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். சோறு ஆக்கி 2 மாசம் ஆகுது. எதுவுமே ஆக்க முடியல. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. டைம் போய் ஆகணும். இந்த பட வாய்ப்பெல்லாம் கூட ரத்து பண்ணி வச்சிருந்தேன். எதுவும் எங்கேயும் போக முடியல, வர முடியல, பொழைப்புக்கு இல்லை, எங்கேயாவது வேலை செய்யலாம். ஷூட்டிங்க்கு இப்போ உங்க பொண்ணுக்கு இந்த பிரச்சனை எப்போ வந்துச்சு? 2 வயசுல வந்தது. போலியோ ட்ராப்ஸ் ஊத்தலை, அம்மாவுக்கு அப்பாவுக்கும் ஆகலை, சண்டை போட்டுட்டு அந்த பிரச்சனையில என்ன கவனிக்காம போலியோ ட்ராப்ஸ் ஊத்துற டைம்ல ஊத்தாம போட்டாங்க. அதனால இப்படி ஆயிடுச்சு, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. அதுல ஸ்கூலுக்கு போகாம இருக்கலான்னு பார்த்தா அதுக்கு நடக்க முடியாம தான் இருக்கு. கொஞ்சம் ஸ்கூல் சேர்த்து விடலான்ட்டு எங்க அம்மா அப்பாவும் சரி முடிவு பண்ணி ஸ்கூல் சேர்த்து விட்டாங்க. ஏதோ அந்த என்னால் முடிஞ்ச வரைக்கும் படிச்சுட்டு வந்திருந்தேன். இடையில டிஎஸ்ஆர் அறிமுகம் வந்தது. ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சரி என்னை பார்த்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, பண்ணியார் சினிமா நடிக்கிறியான்னு. அது கண்டினியூஸாக இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கிறேன். அதுதான் என்னுடைய இது. இந்த மாதிரி பார்ட்டி, சிம்பு அண்ணா ஒரு பர்த்டே பார்ட்டி, இந்த ஒரு பெரிய பெரிய இருக்காங்களா, ஸ்டேஜில் போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால், டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாக்கா ஏதோ கொஞ்சம் வருமானம் கிடைக்கும். அவார்ட்லாம் கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு. என்ன படிச்சிருக்கீங்க? 10th. நீங்கள் 10th படிச்சேன். உங்களுக்கு அதுக்கப்புறம் படிக்கணும்னு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குல்ல, அதனால அது போகிறதா இது போகிறதான்ட்டு நான் தெரியாமல் இதுதான் போகணும் அப்படின்னு நான் இதுலேயே தான் கவனமாக இருந்தது தவிர அதில் எவ்வளோ இல்லை. இதில் தான் டான்ஸ் தான் மெயினாக இருந்தேன் நான். ஏன்னா வருமானம் எதுவும் இல்லை. போய் டான்ஸ் பண்ணாதான் ஒரு 500 ரூபாய் கிடைக்கும். 500 ரூபாய் பார்த்தா ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அதை வச்சு வீட்டு வாடகை கட்டணும், சாப்பிடணும். இப்போ வரைக்கும் ஏழைதான். எங்க அன்னையிலேருந்து நான் எனக்கு இது தெரிஞ்ச நாள்லேருந்து கசப்பான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை தான் சார் அனுபவிச்சுருக்கோம். உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு ஆட்டோ ஓட்டு இருந்தாரு. அவர் பிஏ வரைக்கும் டிகிரி முடிச்சுட்டு வேலை எதுவும் கிடைக்காதா, அப்பாவோட இன்சல்ல அவங்க வளர்த்தவங்க ஒருத்தர், பெற்றவங்க ஒருத்தர், அவங்க இன்சல் மாற்றி போட்டதுனால இது கடைசி வரைக்கும் வேலையே கிடைக்கல. எங்க வீட்டுக்காருக்கு கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கல. நிறைய மார்க் வாங்கியிருந்தா எல்லாமே வீல் சேர் கேட்குறாங்க, ரிமோட் வச்ச வீல் சேர். அதுக்கு நான் வீல் சேர் குட்டி வாங்கி கொடுத்தாங்க. உங்க கணவருக்கு என்னாச்சு? அவர் இதே காலையில இந்த பொண்ணோட காலையிலே இறந்துட்டாரு. ஹார்ட் அட்டாக் குடிச்சு இறந்துட்டாரு. குடிச்சு இறந்துட்டாரு. ஹார்ட் அட்டாக். என்னுடைய காலையிலேயே நடக்க முடியாம போயிடுச்சு. 2 காலம் போயிடுச்சு. கட்டி குடிக்க முடியலையே, கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியலையா, எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்ற அந்த சூழ்நிலை. ஒரே வீட்டுல 60 ரூபா வாடகை வீட்டுல 30 வருஷம் அஞ்சுக்கரையில ஒரே வீட்டுல அந்த ஊர் நான் பொதுநல சேவையா செஞ்சுட்டு சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு செயற்கை கை கால் வாங்கி கொடுக்குறது, விதவ பணம் வாங்கி கொடுக்குறது, ஆபரேஷன் பண்றது எல்லாமே சிஎம் செல்ல போய் மனு எழுத போனா காலையில போனா 9 மணிக்கு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருப்பேன். அங்க யாராவது பார்த்து சாப்பாடு கொடுத்தாதான் சாப்பிடுவோம். அவங்க பார்த்து ட்ரெஸ், தீபாவளிக்கு ட்ரெஸ், பொங்கல் ட்ரெஸ்னால சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி எங்க 2 பேருக்கும் தூங்கணும். அதே வாழ்க்கை தான் இன்ன வரைக்கும். நான் நல்லா வாழ்ந்தா சரிதரமே இல்லை சார்.
நீங்க நம்புறீங்களோ நம்புறீங்க, அப்பயும் உண்மையான கஷ்டம் தான் கடவுள் மேல ஆணையா சொல்றேன். இப்பயும் கசப்பான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை, இப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் தலையில என்ன எழுதிருக்குதோ அப்படி நடக்கும். இப்போ வரைக்கும் நான் கஷ்டப்படம் தான் இருக்கேன். எனக்கு வந்து மாசமான ட்ரஸ்ட்ல யாராவது இதை பாக்குறவங்க, எங்க உயிரை காப்பாற்றணும், எங்க 2 பேர் உயிரும், 2 உயிர் இருக்கு, ஒண்ணு இல்லை 2 உயிர் காப்பாற்றணும், மாசமான ட்ரஸ்ட்ல ஒரு 5000 போட்டா நல்லா இருக்கும். மருத்துவ செலவுக்கும் வண்டி காசுக்கும் வேணும் சார். கையெடுத்து கும்பிட்றேன். கால் இல்லாத பொண்ணுக்கு பார்க்கவங்க எல்லாரும் யாராவது இருந்தாலும் என் பொண்ணுக்காகவும் எனக்காகவும் மாசம் ஒரு 5000 கொடுத்தா எனக்கு மருத்துவ செலவுக்கும் வண்டி காசுக்கும் போதும். கண்டிப்பா. உங்களோட கணவர் இருந்த வரைக்கும் நீங்க நல்லா இருந்தீங்களா? வருமானம் எல்லாம் நல்லா இருந்தது? அவர் ஆட்டோ ஓட்டியிருந்தா சம்பாரிச்சிருந்தாரு. ஒரே வீட்டுல வாடகை வீடு குடிதான் இருக்கும். அவர் இந்த பொண்ணு கால் இப்படி ஆனதுல இருந்து அவர் வண்டி ஓட்டோட சரியா போக மாட்டாரு சார். அதே கவலையில வந்துருவாரு. போவாரு. இவங்களோட திறமையில தான் வழி வாழ்க்கை வந்தது தவிர அப்புறம் நான் தான் இந்த பொண்ணை காலில் போட்டு வீடு விடா போவேன். இந்த மாதிரி கை காலில் சிஎம் செல்லில் கொண்டு போய் மணி எடுத்து கொடுத்து எழுதி அந்த குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு, மூளை வளர்ச்சி பாதிக்கு ஒரு மாசமான பணம் வாங்கி கொடுக்குறது, விதவை பணம், இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தேன். அதனால ஊர்ல எனக்கு நல்ல பேரு. அம்மாவை காவேரி சிஸ்டர் பார்த்துட்டு எனக்கு நான் எல்லாமே என் பொண்ணுக்கு எல்லாமே செஞ்சாங்க, படிக்க வச்சாங்க. டிஆர் சார் பார்த்தாரு. அவரும் பார்த்து அழகா டான்ஸ், சினிமாவில் சேர்த்தா போறீங்களா கேட்டா, சார் நான் போறேன் சார்ன்ட்டேன். சினிமா நடிப்பேன், நடிப்பேன், சூப்பராக நடிப்பேன், போறேன் சார்ன்ட்டேன். சினிமா வாய்ப்பு கிடைச்சது தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என் பொண்ணு கிடைச்சிது. எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல கேப்டனை பார்க்கணும்னு எனக்கு மனசுல ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு. சரி, நேராக அவரை விஜயகாந்த் ஆஃபீஸ் போனேன். ஐயா பார்த்து, வணக்கம் சார், உங்கள் உதவி எனக்கு கண்டிப்பாக தேவை, இல்லைன்னு சொல்லாத, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க சார், என்னால் வேலைக்கு போக முடியாது, நான் ஆக்டர்ஸு, எனக்கு ஏதாவது உங்கள் கேப்டன் டிவியில் வாய்ப்பு கொடுங்க சார்ன்னு கேட்டேன். சிரிச்சிட்டு என்னடா அப்படின்னு கேட்டார். பக்கத்தில் நிற்கிறவரை பார்த்து அவர் கம்முன்னு இருந்தார். அப்புறம் என் பொண்ணு சொல்லிச்சு, எப்படியாவது கொடுங்கன்ட்டு, 2 பேருக்கும் ஒன்றா வாய்ப்பு தரேன் போமான்ட்டார். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் 4வது நாள் எனக்கு ஃபோன் வருது, கேப்டன் டிவியில் உங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அவங்க ஊரே ஆச்சரியப்படுது. எங்கள் ஊரில் நேர்லேயே பார்த்தா யாரும் நம்பலை. நான் போயிட்டு அங்கே சொல்லிட்டு வந்த 4வது நாளே வாரம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சாப்பாடெல்லாம் போடுவாங்க. மத்தியானம் காப்பி, பஜ்ஜி, போண்டா, அது இதுன்னு கொடுப்பாங்க. கார்லேயே கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டுருவாரு. போயிட்டே இருந்தேன், வழக்கெண்ணில் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு வந்து சிட்டிங் டான்ஸர் ஆக்ட் 250 பசங்க மொத்தம். சன் டிவில வந்து, விஜய் டிவில வந்து எல்லாத்தையும் அவர் வந்து செலெக்ஷன் பண்ணி முதலி முத்து தீபா பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் 250 ஃபர்ஸ்ட் ஆளா இந்த பொண்ணு தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு பெரிய அவார்டு கேப்டன் டிவில பெரிய வாழ்க்கை கேட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு, இப்போ உள்ள இருக்க கொடுத்தாரு. கொடுத்துட்டு அப்புறம் பொங்கல் அன்னைக்கு ப்ரோக்ராம் விஜயகாந்த் சார் வந்தார், சுதீஷம் வந்தார். எல்லாருக்கும் பட்டு புடவை, குப்பை வரவங்களுக்கு முதற்கொண்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி, ஒருத்தருக்கு சக்கரை பொங்கல், வடை கடை பாயசம் வச்சு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அப்புறம் மாதிரிலாம் யாராலும் கொடுக்க முடியாது, நீ பார்க்கவும் முடியாது. டான்ஸ் பண்ணி உலகமே பார்க்குற மாதிரி வந்துட்டா. 7 தடவை அவார்டு வாங்கிறான். நீங்க அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது கோரிக்கை மாதிரி வச்சிங்களா? தமிழக முதல்வரிடம் மனு அந்த மாதிரி ஏதாவது? எத்தனையோ தடவை மனு கொடுத்தேன். கட்சிக்காக பாடுபட்டவன் நான். திமுக கட்சிக்காக 30 வருஷம் பாடுபட்டவ. அது எல்லாருக்குமே தெரியும். சமூக பொதுநல எங்கெல்லாம் மீட்டிங் போடுறாங்களோ அங்கெல்லாம் போயிடுவோம். எங்கெல்லாம் மீட்டிங் போடுறாங்களோ அங்கெல்லாம் முதல் ஆளாக நான் தான் இருப்பேன். அது எல்லாருக்கும் தெரியும். சன் குடும்பம் என் குடும்பம் மாதிரி தான், அவ்வளோதான் சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து எனக்கு உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, அவ்வளோதான். நேர்லேயே நான் நெருங்கி போய் பார்க்கல இது வரைக்கும். மனு எத்தனையோ மனு கொடுத்துருக்கேன், ஒன்றும் செய்யலை. சரி, ஓகேம்மா. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் சீக்கிரம் கிடைக்கட்டும். உங்கள் வாழ்க்கை திரும்பவும் பழைய மாதிரி மாறணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம்.